கர்த்தர் நாமத்தை மகிழ்ந்ததாக அடிமை தேவன் கடந்த நாள் பாதுகாத்து இந்த நாள் தேவச பெருவசை இறக்க மாறாட்டினார். இந்நாளுக்குள்ள இறை சன்னிதானத்தோட அருமறைச்சகர இயேசு கிறிஸ்து ஏன் தன் சொந்த சகோதரனை ஏற்றுக்கொள்ளவில்லை? அவர் பிறந்த ஊர் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? யாருக்காக வந்தாரோ யூதர்கள் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற ஒரு சின்ன ரகசியத்தை நான் நாளுக்குள்ள தியானம் செய்து கடன் சொல்ல போகிறோம். ஏன்னா உலகத்தோட பரப்பானதான் ஒரு நிகழ்வு. இந்த செய்திகள் 12 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் அவர் இருந்த இடம் காணப்படாமல் போய்விடுகிறார். 30வது வயசில் தான் அவர் தன்னை காண்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? எனக்கு ஒரு சம்பவத்தை மாற்ற நாம் தெய்வ சம்பவத்தை தியானம் செய்து கடன் சொல்லுவோம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27 வாசிப்போம். தாவீதின் வம்சத்தனாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். மரியாள் தான் இருந்த வீட்டுக்குள்ளாக ஒரு தேவதூதன் கடந்து போய் அந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தைகளை கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டது என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தெய்வத்து அவனை நோக்கி, மரியாளே பயப்படாது, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவர் இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆனால் மரியாள் இருந்த வீட்டில் தெய்வத்துவன் கடந்து போ ஒரு கன்னி பெண்ணால் இருக்கிறாள். அதோடு மாத்திரம் இல்லாமல் யோசேப்பு என்கிற ஒரு மனிதனுக்கு நிச்சயம் பண்ணி இருக்கிறாள். இப்படிப்பட்ட காலகட்டத்துக்குள்ளாக தான் நிச்சயமாக பண்ணப்பட்ட ஒரு கணவனுக்கு புருஷன் என்ற அந்தஸ்தபடியாக பெற்றவளாக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நான் ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான் என்று சொன்னால், நான் திருமணம் செய்து கொள்ளப்போகிற கணவன் இந்த சமூகம் எப்படி என்னை ஏற்றுக்கொள்ள என்கிற ஒரு கலக்கம் அடைகிறாள். அதனால் அவளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய கலக்கமாக இருந்தாலும் தேவதூதன் சொல்லுகிறான், ஸ்திரீக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இப்படிப்பட்ட ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு கணவனுக்கு நிச்சயிக்கப்படாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, இப்படியே எங்கேயாவது ஓடி இருந்த ஒரு குழந்தை பெற்று கொடுத்துட்டு போயிடலாம். கணவனுக்கு நிச்சயப்படுத்தியாச்சு, திருமணமாக நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். யூத பிரமாணப்படி முன்னாடி நிச்சயிக்கப்பட்டு ஒரு ஆண்டுகளுக்கு கழித்து திருமணம் செய்வார்கள். இப்போ நம்ம திருமணம் பார்த்தீங்கன்னா 3 மாதம் 6 மாதம்லாம் செய்து கொள்கிறோம். அதேவேளை யூத பிரமாணத்தில் ஒரு ஆண்டுகளோட காணப்படுவார்கள். அப்படி காணப்படுற காலகட்டத்துக்குள்ளாக இந்த நிகழ்வு நடக்கிறது. அவளுக்கு அடுத்தபடியே திருமணம் ஆயிடுச்சு. தன் குடும்ப வாழ்க்கையை கடந்து போகிறார்கள். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18 வாசிப்போம். இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவினால் உண்டானது. ஒரு பெரிய சம்பவம், திருமணம் ஆயிடுச்சு. தன் குடும்ப வாழ்க்கை கடந்து போடும்போது அவள் கர்ப்பவதியாக இருக்கிறாள். என்ன வாழ்க்கை என்பது ஒரு பெரிய கனவு கண்டிருப்பார்கள். அதற்கு மாறாக இப்படி நடந்துச்சு என்று சொல்லி யோசேப்பு அவள் எப்படியோ ரகசியமாக தள்ளிவிடப்பட வேண்டிய என்று அவள் அவமானப்படுத்த விரும்பாமல், அவள் எந்த நிலையிலே தான் கர்ப்பவதியான என்பது நமக்கு அவசியமில்லை, இந்த பெண்மணி நம் குடும்ப வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்டாள் என்று சொல்லி தள்ளிவிடலாம் என்று அந்த இரவில் நினச்சி கொண்டு இருக்கிறான். அவளை அடிக்கலை, துன்புறுத்தலை, எந்த ஒரு சம்பவம் பண்ணாமல். அதனால தான் அவளை நீதிமான் என்று சொல்லப்படுகிறது. இல்லை என்று சொன்னால் வேறு ஒருத்தர் வந்து அடித்து ராத்திரி அடித்து கொண்டு தூக்க மாட்டி விட்டுருப்பான் பேன்லே. ஆனால் ஒரு நீதிமான் என்பது அந்த பெண்ணை அவமானப்படுத்த விரும்பாமல் அவளை தள்ளிவிடலாம் என்று அவன் எண்ணுகிறான். அன்று இரவு தேவதூதன் கடந்து வந்து யோசேப்பை பார்த்து, அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியாக இருக்கிறாள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு என்ன பண்ணுங்க, இம்மானுவேல் பேர் என்று சொல்லி அங்கே வாக்கு கொடுப்பதாக பார்க்கிறோம். அதன் பிறகு அவள் தன்
சொந்த மனைவியாக யோசேப்பு ஏற்றுக்கொள்கிறார். இப்படி ஏற்றுக்கொண்டு இருக்கிற தொடர்ந்து அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் கடந்து போகிறார்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு 4 சகோதரர்கள், 2க்கு மேற்பட்ட சகோதரிகள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு 6 பிள்ளைகள் மேலே இருக்கிறார்கள். அப்படி காணப்படுவனாலே இவர்கள் வாழ்க்கையில் கடந்து போடும்போது பெரிய பிரச்சனை நடக்கிறது. சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், இளைச்சை என் முகத்தை மூடிற்று. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், இளைச்சை என் முகத்தை மூடிற்று. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனானும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். வேத வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 3:15 மல்கியா 4 வரைக்கும் இயேசு கிறிஸ்து குறித்து புள்ளி புள்ளியாக எழுதி வைத்திருக்கிறான். அதன் பிரகாரம் அவனோட வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து தன் மரணம் அடைந்து உயிர்த்தெழு வரைக்கும் நடக்கிறது. தன் சொந்த சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஏன் மறுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யோசேப்புக்கு திருமணம் ஆவதற்கு முன்பாகவே அவள் கன்னிகா இருந்து ஒரு கர்ப்பவதி ஆனதுனாலே தேசம் முழுவதும் அவரை ஒரு தவறுதலாக எண்ணுகிறார்கள். அப்படி தவறுதலாக எண்ணினதுனாலே தன் சகோதரர்களுக்கு ஒரு பெரிய இடரல் உண்டாகிறது. லூக்கா 24ஆம் அதிகாரம் 44 வாசிப்போம். அவர்களை நோக்கி, மோசே நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசனங்களின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்களை இவைகளே என்றார். அருமரட்சகரை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தீர்க்கதரிசி ஆகமத்திலிருந்தும் சங்கீத புஸ்தகத்திலிருந்தும் என்னை குறித்து எழுதியிருக்க எல்லாம் நிறைவேறப்பட வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து குறித்து அவர் தெளிவாக அறிந்திருக்கிறார். தன்னை குறித்து என்னென்னலாம் எழுதியிருந்ததோ அதையெல்லாம் தெளிவாக நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும். மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகள் ஆகாமலும் சங்கீதங்களை குறித்து என்னை குறித்து எழுதியிருக்கவே எல்லாம் நிறைவேறும். ஆனால் சங்கீதக்காரத்தை சொல்லுகிற பிரகாரம் என் உடன் பிறந்தவரை என் அந்நியர்களாக எண்ணினார்கள் என்று இங்கே நடைமுறைப்படுத்துவதாக பார்க்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 41 வாசிப்போம். நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை. நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர், நாங்கள் வேசித்தனத்தில் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பாதை எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். இங்கே என்ன சொல்கிறான் பாரு, எல்லாம் சேர்ந்துக்கிட்டு மோசேயுடைய பிரமாணத்தை ஒப்பிட்டு தீர்க்கதரிசி ஆகமத்தை ஒப்பிட்டு அங்கே என்ன எழுதியிருக்கிறதோ அதை நீங்கள் செய்கிறீர்கள் என்று இயேசு சொல்கிறார். அதற்கு அந்த ஜனங்க சொல்கிறாங்க, நான் ஒன்றும் வேசித்தனத்தில் பிறக்கலை அப்படின்னு இயேசுவை குற்றம் சாட்டுகிறார்கள். ஏன்னா கணவன் அறியாததற்கு முன்பு அவள் கர்ப்பவதி ஆனதினாலே நீ தகாத விதமாக பிறந்த நீ என்று அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். உபாகமம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். 23:3. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 2:3 சேர்த்து வாசிப்போம். பேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அவனுக்கு 10ஆம் தலைமுறையானவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றென்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. வேசித்தனத்தில் பிறந்த பிள்ளையும் அம்மோனுக்கும் மோவாபியருக்கு பிறந்த பிள்ளைகளும் 10 தலைமுறை வரைக்கும் சபைக்குள்ள வரக்கூடாது. இது மோசேயுடைய பிரமாணம். அதன் அடிப்படைகளாக இயேசு கிறிஸ்து யார் என்று அவர்கள் அறிகிறார்கள். அவர் யோசேப்புக்கு நிச்சயம் திருமணம் ஆவதற்கு முன்பாகவே அவை கர்ப்பவதி ஆனதினாலே
அவரை தவறுதலாக பிறந்த பிள்ளை என்று சமூகம் சொல்லுகிறது. அதன் அடிப்படைக்குள்ளாக தேவாலயத்துக்குள்ளே நீ வரவே கூடாது என்று சொல்லுகிறார்கள். அது மாத்திரமில்லாமல் தன் சொந்த சகோதரெல்லாம் அவர் வெறுத்து ஒதுக்குறாங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாம், தம்பிகள் எல்லாம், சகோதரெல்லாம் இயேசு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அவர் தகாத விதமாக பிறந்ததுனாலே சமூகத்துக்குள்ளாக அவர்கள் நடந்து போக முடியல. ஏன்னா சமூகத்தில் உங்களுக்கு தெரியும், இறை சமூகம் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நீங்கள் ஏன் ஒரு 12 வயசில் என்ன பண்ணுறாங்க, ஆண்டுதோறும் ஒரு முறை குடும்பமாக போய் தேவாலயத்தை தொழுது கொள்வார்கள். அப்படி தொழுது கொண்டு இருக்கப்படும் போது தான் என்ன பண்ணுறாங்க, பிரயாணங்கள் திரும்பி வரும்போது பார்க்குறாங்க இயேசுவை காணும். 2-3 நாள் தேடிட்டு போய் பார்க்குறாங்க, தேவாலயத்தை தர்க்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ மரியாள் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் அழைச்சிட்டு வருகிறார். ஏன்னு பார்த்தீங்கன்னா அழைச்சிட்டு வந்தால் சொல்லுகிறான், இப்படி தர்க்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாய், உன்னை பற்றி தவறுதலாக பேசி கொண்டு இருக்கிறார்கள், இது உன்னுடைய குடும்பங்களுக்கும் உன் சகோதரர்களுக்கு என்ன இருக்கு, இடையூறாக இருக்கிறது. அதன் அடிப்படைக்குள்ளாக நீ இப்போ என்ன பண்ணக்கூடாது, தர்க்கம் பண்ணுறத விட்டுடு. ஏன்னா எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இவன் தகாதே பிறந்த இவன் போய் இயேசு என்ன பண்ணுறான், கடவுள் உண்டுன்னு சொல்லுகிறான், பிரசங்கிக்கிறான் என்று சொல்லி அவர்கள் தகாத விதமாக பார்ப்பதனாலே குடும்பத்துக்குள்ளே சண்டை வருது. கூட பிற தம்பிகளாம் தன் அண்ணனை எதிர்க்கிறார்கள். எது உன்னாலே எங்களுக்கு எவ்வளோ பேர் அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் அடிப்படையில் தான் இப்போ அவருக்கு கரெக்டாக அந்த 12 வயதுலேருந்து 30 வயது கிரியை ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, தலைமறைவாக ஆகிவிடுகிறார். அவர் எங்கும் போகாமல் யார்கிட்டும் தர்க்கம் பண்ணாமல் தனிமைப்படுத்தப்படுகிறார். இப்படிப்பட்ட உமக்கு நமக்காக இயேசுவிட ஒரு பெரிய அவமானத்தை சுமக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியால் பிறக்கப்பட்டிருந்தாலும் மனிதர்களுக்கு தெரியாது அவர் யார் என்று சொல்லி, அவர்கள் இயேசு தகாத விதமாக பிறந்தார் என்று சொல்லி எண்ணினதுனால நீங்கள் யோசிப்பிட மரணம்லாம் அதுதான் காரணம். அவெல்லாம் நீண்ட காலம்லாம் உயிரோடு இருக்கலை, ஒரு குறுகிய காலத்தை செத்து போயிடுறார். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம் பெண்களை பற்றி பிரச்சனை, மரியாளுக்கு அந்த துக்கம்தான். அவங்க வீட்டில் இருக்கிறாங்க, அவங்கள சார்ந்து ஒரு 3 பேர் இருப்பாங்க, அவங்கள பற்றி யாரும் பேச மாட்டாங்க. ஆம்பளை அப்படியால் வெளியில் கடந்து போகக்கூடியவர்கள், 4 பேர் பழகக்கூடியவர்கள். இப்போ என்ன சொல்லுவாங்க, நீ இப்படியே ஒரு கன்சீவ் ஆன பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு தகாததாக பேசுகிறதுனாலே அந்த அவமானம், அந்த துக்கம் தாங்க முடியாமல் யோசிப்பிச்சுக்குன்னு செத்து போகிறார். இப்படிப்பட்ட நிகழ்வுனாலே சொந்த சகோதரெல்லாம் பகைக்கிறார்கள். அப்படி பகைத்ததுனால இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, தனிமைப்படுத்தப்படுகிறார். 12 வயதில் தனிமைப்படுத்தப்பட்டவர் 30 வயது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எங்கே இருந்தாருன்னு வேதத்தில் ஆதாரமே இருக்காது. அவரால் குடும்பத்துக்கும் தன் உடம்பு சகோதரர்களுக்கும் ஒரு பெரிய அவமானம் உண்டாகுது என்று சொல்வதனாலே அவர் முற்றும் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறார் என்று இறைமார்க்கம் சொல்கிறது. தொடர்ந்து வேதவாசனம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற சங்கீதம் 69 8 வாசிப்போமே. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானே. 11 12 வாசிங்க. இரட்டை என் உடுப்பாக்கினேன், அப்பொழுதும் அவர்களுக்கு பழமொழியானேன். வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன். இரட்டை என் உடுப்பாக்கினேன், அப்போது அவர்கள் பழமொழியானேன். வாசலில் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு எனக்கு விரோதமாக பேசுகிறார்கள், மதுபானம் பண்ணுவருடைய பாடலானேன். அவர் சொல்லுகிறார், என் வாழ்க்கை துன்பமே கடந்து வந்தது. மதுபானம் பண்ணுகிறவர்களும் பரியாசக்காரர் என்னை நிந்தித்தார்கள் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் 19-20 வாசிப்போம். தேவரீர் என் நிந்தையையும் என் பக்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லோரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவர் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுவர்களுக்குள் காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். தேவரின் நிந்தையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறேன். என் சத்துருக்கள் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிற உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுவாரும் இல்லை, காத்திருந்தேன், ஒருவனே காணேன். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக அருமிரட்சகர இயேசு கிறிஸ்து வாழ்க்கை என்பது ஒரு பரிதாப வாழ்க்கை தள்ளப்படுகிறது. ஆனால் நம்ம இறை சமூகத்தில் பார்த்தீங்கன்னா
இது வரைக்கும் நம்ம அவரை பார்த்து மரணப்பாடுகளை மாத்திரம் தான் நாம் தியானம் செய்திருக்கிறோம். மரணப்பாடு ஒரு நாளுக்கு பலமுள்ள பாடுபட்டார் என்று அல்ல. அவர் எப்போது வினா தெரிந்ததோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை துக்கமும் அவமானம் நிறைந்தது. சமுதாயத்தில் அவர் வெளியில் கடந்து போகவே முடியல. அவர் கையில் பார்த்தீங்கன்னா பலமான கிரியை உண்டாகிறது. மரித்தரை எழுப்புகிறார், முடவனை நடக்க வைக்கிறார், கூடனை கண் திறக்க வைக்கிறார். எவ்வளவு அற்புதம் செய்தாலும் அவர் மேலே ஒரு சந்தேகம் உண்டாகிறது. நாசிரத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாகுமா என்று கேட்கிறார்கள். கலேலியாவிலிருந்து ஒரு நன்மை உண்டாகுமா என்று கேட்கிறார்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் குறித்து எழுதப்பட்ட பிரகாரம் நன்மை உண்டாகிறது. ஆனால் ஒரே நிலை, கண்கள் பார்வை மாறுகிறது. நீங்கள் ஒரு பக்கம் நினச்சிருந்தா இயேசு எப்படியாக தெய்வத்தின் வெளிப்படையாக சொல்லியிருந்தான்னு வச்சுக்கலாம், இந்த ஒரு அவமானம் வந்திருக்காது. ஆனால் வெளிப்படையாக சொல்ல முடியாது. வெளிப்படையாக சொன்னால் ஏறுராஜ் என்ன பண்ணிடுவான், குழந்தைய கொண்டு போட்டுருவான். அப்போது ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நன்மையானாலும் வெளிப்படையாக சொல்ல முடியல. வெளிப்படையாக சொன்னால் அந்த குழந்தைக்கு ஆபத்து. மறைமுகமாக சொல்லப்பட்டதுனாலே சமூகத்தில் பெரிய ஆபத்து. மத்திய 9ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரர்கள் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்திய என்னும் ஒரு மனுஷனை கண்டு, என் பின்னே சென்று வா. அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தியிருந்தார்கள். இங்கே பார்க்கிறோம், தேவ சமூகத்துக்குள்ளாக ஒரு படுக்கையில கிடந்த ஒரு மனிதனை இயேசுவிடத்தில் அழைத்து வருகிறார்கள். இயேசுபடி கேள்விப்பட்டு அவனுடைய பாவங்கள் மன்னிக்கிறார். ஆனால் எல்லாம் என்ன சொல்றாங்க, தேவதூஷணம் சொல்லுகிறார்கள். ஆனால் விடுதலை பெற்று சார்ந்திருக்க மனிதர்கள் மாத்திரம் சந்தோஷப்பட்டிருப்பார்கள், ஏன்னா அவனுக்கு விடுதலை கிடைத்தது. ஆனால் மற்ற மனிதர் என்ன சொல்கிறாங்க, இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான். ஒரே ஒரு கிரியை தான் எல்லாருக்கும் முன்பாக நல்ல நன்மையான ஒரு கிரியை. அந்த கிரியினால் ஒரு பக்கம் ஒரு குரூப்பு சந்தோஷப்படுகிறது, ஒரு குரூப்பு தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று அவர்கள் பேசினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக என்னை ஆற்றுவார் இல்லை தேற்றுவார் என்று சொல்லலாம், உண்மைதான். அவருடைய மரண நிலைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மெய்ப்பினை விட்டு மந்தைகளை சிதறிப்புகின்ற வார்த்தையில் எல்லாருமே ஓடி விடுகிறார்கள். ஒருவராயும் அங்கே இல்லை. ஆனால் மரணம் அடையும் போது மாத்திரம் யோவான் மாத்திரம் அங்கே இருக்கிறார். பாக்கி 10 பேர் எங்கே போனாங்கன்னே தெரியல. இதுதான் வேதவசனம். இறைமார்க்கு நாம் அறிந்து கொள்கிற நிலை பார்த்தீங்கன்னா, வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை சாத்தியமாக சரியாக நிறைவேற்றுகிற தேவன். அதில் ஒரே ஒரு புள்ளி கூட மாறாதது. வேதத்தை அறிந்து நீங்கள் சரியாக தெரிந்து கொண்டாதான் தேவனுடைய மகத்துவங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதில் ரட்சிப்பு, மீட்பு, சபை கட்டுதல், அதிகாரங்கள், வல்லமையெல்லாம் வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறாரோ ஒரே ஒரு புள்ளி மாறாமல் செய்து விடுவார். வேதத்தை அறிந்து நம்மை காத்து கொள்வதுதான் நம்முடைய கடமை. ஆனால் அருமருச்சகர இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் ஒரு பலமுள்ள கிரியை. யூதர்களாம் மறுக்கிறார்கள். கடைசியாக கிரிகளை பார்த்து வேறு பதில் சொல்ல முடியாமல் என்ன பண்ணிட்டாங்க, இவன் பிசாசுடைய தலைவன் என்று சொல்லிட்டு போயிடலாம். அந்த கிரிகளை பார்த்து மறுக்க முடியல. ஆனால் பிசாசின் தலைவன் என்று இயேசுக்கு ஒரு பட்ட பேரை சூட்டிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவர் தகாத விதமாக பிறந்தது என்று சொல்லி மனிதர்கள் அவரை பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட தகாத பாவத்தில் பிறந்த ஒரு மனிதன் எப்படி இப்படி கிரியைகளை செய்ய முடியும் என்று நினைத்து அவரை பிசாசின் தலைவன் என்று ஒரு பேரை சூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக இப்போ நம்ம கிராமத்தில் நம்ம அந்த விஷயம் சொன்னோம், ஒரு மீன் விற்கிற பையன் ஒரு கலெக்டர் ஆகிட்டான்னு வச்சுக்கலாம், என்ன சொல்லுவான்,
அந்த குப்புசாமி பையன் மீன் வித்தாமரம் பையன் கலெக்டருமா. ஏன்னா சமூகம் அப்படி தான் பார்க்கும். பாவம், ஒரு மீன் வித்த ஒரு பையன் கஷ்டப்பட்டு படித்து ஒரு முன்னுக்கு வந்தவங்க யாரும் பெருமையாக பேச மாட்டான். அதே போல் இயேசு கிறிஸ்துங்கிறது கையில் பலமுள்ள கிரியைகள் உண்டானாலும் அவரை மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவன் தகாத விதமாக பிறந்த ஒரு மனிதன் என்று தான் எண்ணினார்கள். தவிர தன்னால் செய்ய முடியாத எந்த ஒரு மத குருமாரனும் வேதபர பரிசேயரும் பூமியில் எந்த ஒரு மனிதன் செய்ய முடியாத ஒரு கிரியைகளை அவர் செய்கிறார். அதை யாரும் ஏற்றுக்கொள்ளலை. அவர் பார்க்குற எல்லா பார்வை பார்த்தீங்கன்னா, அவர் தகாத விதமாக ஒரு பிறந்த மனிதன், தேவாலயத்தில் பிரவேசிப்பதற்கு மோசை பிரமாணப்படி வாய்ப்பு கிடையாது, அவரிடத்தில் எப்படி கிரியைகள் உண்டாகும் என்று அவர் குற்றம் சாட்டுகிறார்கள். இதெல்லாம் தாங்க முடியாத அவர் கடைசியாக கேட்குறார், என்னில் குற்றம் உண்டுன்னு யார் என்னென்ன உங்களால் யார் நிரூபிக்க முடியும் என்று கேட்கிறார். கடைசியாக அவர் மையம் வைக்கிறார், என்னென்ன குற்றம் இருக்குன்னு உங்களால் யார் சொல்ல முடியும், நிரூபிங்க அப்படின்னு கேட்குறார். ஏன்னா ஒரு எல்லாம் பிசாசின் தலைவன் என்று சொன்னதுனாலே, நாம் தேவனுடைய குமாரன் என்றபடியாக தேவனால் அனுப்பப்பட்டவன் என்று என்னை குறித்து அதான் அங்கே ஒவ்வொரு வசனமும் சொல்லுவார். ஒரு முறை வேதத்தை வாசிக்கப்படும் தேவாலயம் சொல்லுவாராம், ஏசை 53 வாசித்துட்டு என்னை குறித்து எழுதப்பட்ட பிரகாரம் இதை நான் உங்கள் மத்தியில் அறிவிக்கிறேன் என்று சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். ஆனால் இறை சன்னிதானம் என்பது தேவனுடைய வார்த்தையின் பிறகு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். தேவனுடைய நான் வார்த்தை வாக்களித்தவன் நிறைவேற்றி கொடுக்கிறார். வேதத்தும் மனித வாழ்க்கையும் ஒத்து பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் யார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். வேதத்தையும் மனித வாழ்க்கை ஒத்து பார்க்காமல் நீங்கள் மனித வாழ்க்கை மாத்திரம் மேலோட்டிங்களா பார்த்தீங்கன்னா நாம் அதை சரியாக அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்பது பரிசுத்தாவினால் வல்லமையால் பிறந்தவர். அவர் அறிந்தபடியாக நாம் நடைமுறைப்படுத்திக் கொள்வதுதான் நல்லது என்று பார்க்கிறோம். அவருடைய மரணத்துக்கு பிறகுதான் அவருடைய தம்பி ஒருத்தர் ஏற்றுக்கொள்கிறார், சகோதரிகள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் மரணத்துக்கு பிறகுதான் தன்னை சிலுவையில் அறிந்த யூதர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். மரணத்துக்கு பிறகு 50 நாள் ஆவியான ஊற்றப்பட்ட பிறகு பேதுரு பிரசங்க ஒரே நாள் எத்தனை பேர் 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அடுத்த நாள் 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட மரணத்துக்கு பிறகுதான் ஒரு பெரிய மீட்பு அடைகிறார்கள். ஏன்னா மரணத்தில் அவர் மரித்த பிறகு 6ஆம் மணிலிருந்து 9ஆம் மணி வரைக்கும் ஒரு இருள் சூடுகிறது. மரித்த மனிதனை எழுந்து நகரவாசிகள் மத்தியில் போய் தான் எழுந்ததை காண்பிக்கிறார். தேவாலயத்தில் அப்படியாக திரைச்சிறை பிரதான ஆசாரியர் காத்திருக்கப்படும் போது மேலிருந்து கீழாக கிழிக்கப்படுவதாக பார்க்கிறோம். மரணத்துக்கு பிறகுதான் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதே போல தான் கடைசி கால சபையோட நிலைப்பாடும். சபை பரலோகத்துக்கு போன பிறகு தான் நம்ம யோசித்து எந்த ஒரு பலனும் கிடையாது. அப்போ வாய்ப்பு இருந்த காலங்கள் இருந்து அது அவர்களுக்கு நன்மை கிடைச்சிது. நம்ம கடைசி கால வாழ்க்கை என்பது அப்படி அல்ல. ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளப்படவிட்டால் மீட்பை இழந்து போய்விடுவார்கள். ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துக்கு அவ்வளோ பெரிய அவமானம். அவர் சமூகம் ஏற்றுக்கொள்ளப்படலை. மேலோட்டமான சம்பவத்தை பார்த்தார்கள். அவர் யார் ரெண்டும் வேதத்தில் குறித்து எழுதியிருக்கிற வசனம் ஆராய்ந்து கொள்ளாதனாலே அதனால தான் நிறைய சொல்கிறார். இது இடர்களுக்கேற்ற ஒரு கல் என்று சொல்கிறார், இது பரிச்சிக்கப்பட்ட ஒரு கல் என்று சொல்கிறார். இந்த கல் மேலே எவன் மோதுகிறானோ அவன் நொறுங்கி போவான், இந்த கல் யார் மேலே மோதுகிறதோ அவன் நொறுங்கி போவான். இப்படிப்பட்ட வேகத்தில் எழுதப்பட்ட பிரகாரம் சங்கீதம் 118ஆம் அதிகாரம் 22 நினைக்கிறேன் மாதம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. வீடு கட்டுற ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஆனால் இறை சமூகம் சொல்லுகிற பிரகாரம் வீடு கட்டுரென்று தள்ளப்பட்ட கலை தலைக்கு மூளைக்கல்லாயிற்று என்று பார்க்கிறோம். ஆனால் அருமரட்சகர இயேசு கிறிஸ்து குறித்து தெளிவாக வேதத்தில் எழுதியிருக்கிறது. அதை மனுக்குலம் அறிந்து கொள்ளாதனாலே ஒரு பெரிய இடர்களை அடைந்தார்கள்.
ஏசாயா 28:16 வசனோட வாசிப்போம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரிசுத்தப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரிசுத்தப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரமுள்ள மூளைக்கல்லால் விசுவாசிக்கிறவன் பதறான். ஆனால் அருமரட்சகர இயேசு கிறிஸ்துடைய பிறப்பினாலே ஒரு பெரிய மீறுதல் உண்டாகிறது, சமூகத்தில் பதட்டம் உண்டாகிறது, சமூகத்தில் அப்படியே தடுமாறுகிற நிலை உண்டாகிறது. விசுவாசிக்கிறவன் பதறான். ஆனால் அருமை தேவன் அதுதான் நம்ம இறை சுமதன் இந்த கடைசி காலத்தை ஒப்புவிக்கிற விஷயம் நான் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மீண்டும் ஒரு மணவாளனை வரப்போகிறார். அவர் சந்திக்க போவது ஒரு மணவாட்டி. பூமியில் இருக்கிற எல்லாருமே இன்றைக்கி மணவாட்டின்னு சொல்லுகிறார்கள். வேதத்தில் மணவாட்டியை குறித்து எழுதியிருக்கிறது. அது எங்கே தோன்றி எப்படி தோன்றி ஆரம்ப துவக்கம் மூடி எல்லாம் A to Z வரைக்கும் எழுதி வைத்திருக்கிறார். அதை அறிந்து கடைசி காலத்தில் இயேசுவை சந்திக்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற மனிதர்கள் தன் மணவாட்டிக்குள்ளே போய் ஐக்கியப்படவிட்டால் தான் எதிர்பார்ப்பை இழந்து போவார்கள். ஆனால் நம்ம இறை சத்தியம் என்பது நேற்று இன்று எழுதப்பட்ட விஷயமல்ல, 1000 ஆண்டுகள் முன்பாக எழுதப்பட்ட விஷயங்கள். ஆனால் வேதம் நமக்கு விளக்கம் அளிக்கிற பிரகாரம் 10:1 தான் மீட்பு உண்டாக போகுது. தேவனை அறிந்திருக்கிற ஜனங்களிலே தேவனை வருகை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற 10:1 தான் தேவனை சந்திக்க போகிறாங்க. எல்லா வேதத்தில் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அதை அறிந்து தன்னை காத்து கொண்டு ஓடி தன் மனவாட்டிகளை தன் அடைக்கலம் புகுந்து கொண்டால் விடியற்கால வெளிச்சத்தை நாம் கண்டடைய முடியும். அப்படி காணப்படாமல் நாம் தாய் சபை அந்த சபை இந்த சபைன்னு சொல்லிட்டு நாம் காணப்பட்டோம்னா நாம் அதை அடைய முடியாது. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கை நடந்தது போல ஒரு 3 ஆண்டு காலங்கள் ஒரு ஊழியத்தை நடைமுறைப்படுத்துகிறார். அது அந்த கிறிஸ்து ஆட்சி காலமாக 7 ஆண்டு காலத்தில் முதல் 3 ஆண்டு காலத்தில் துவங்குகிறார். அந்த சபையுடைய அஸ்திபாரத்தை சொல்லுகிறார். அது கிழக்கு தேசத்திலிருந்து நடந்து வரும் என்று ஏசே நம்ம 46:9 பார்க்கிறோம். கடைசி காலத்தில் காணப்படுகிற எலியாவின் ஆவியை பெற்ற 2 தீர்க்கதரிசிகள் எழும்பி பூமியில் இருக்கிற 247 நாடுகளுக்கும் 1260 நாட்கள் என்று சொல்லப்படுகிற 42 மாதங்களை ஊழியங்களை செய்து ஒரு நிறைவடைகிறார்கள். கடைசியாக சாத்தான் என்று சொல்ல வலுசிருப்பதை கிரையினாலே அவர் கொல்லப்பட்டு 3 நாட்கள் எருசலேமில் காணப்படுகிறார்கள். அந்த சபைக்குள்ளாக தான் மனவாட்டியாக நிர்ணயிக்கிறார். அந்த சபைக்குள்ளே இருக்கிற மாத்திரம்தான் தேவனுடைய அக்காலசத்தை எதிர்கொண்டு போக முடியும்னு வேதம் நமக்கு தெளிவாக எழுதியிருக்கிறது. அதனால் நம்ம அறிந்து நாம் கடந்து போய் மனவாட்டி நாம் அண்டிக் கொள்வது நம்முடைய தாய கடமை என்று சொல்கிறது. அப்படிலாம் நாம் அறிந்து கொள்ளாமல் எதை இயேசு நன்மை செய்தால் நம்ம எல்லாம் தேவனை தொழுது வந்து நான் போயிடலான்னு சொன்னால் ஒரு காலத்தும் அதை நடைமுறைப்படுத்த முடியாது. அதனால் இப்படிப்பட்ட நிலைகளை உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து நீங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அவமானத்தை சுமக்கிறார். சொந்த சகோதரர்கள் பகைக்கிறார்கள், சொந்த கிராமத்து மக்கள் பகைக்கிறார்கள், சொந்த தேசங்களை எதிர்க்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முறை தெரியும், அவர் ஊழியம் செய்யப்படும் போது அவர் என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் மலையிலேருந்து தள்ளி விட பார்ப்பாங்க, இவன் செத்து போட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்படிப்பா அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறார்கள். வேதத்தை விட்டுட்டாங்க. வேதத்தில் எழுதப்பட்ட பிரகாரம் இயேசு பிறந்திருக்கிறாரா அதேமாரி கிரியேசர் என்று பார்க்காமல் ஒரு புறத்தோற்றத்தை தான் மனிதன் பார்க்குறான். அப்படி புறத்தோற்றத்தை பார்த்தா தெய்வத்திட்ட என்ன பண்ணுறாங்க, அவர் இழந்து போய் எந்த ஒரு மனுக்குலத்துக்காக யூத வம்சத்துக்காக கடந்து வந்தாரோ அந்த மனுக்களும் அவர் சந்ததியுமே அவரை கொலை செய்து போடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் வாழ்க்கைக்குள்ளாக ஒரு புறத்தோட்ட வாழ்க்கை எப்பயுமே நான் வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. சமுதாயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா குடிபோதையில் இருக்கிற ஒரு மனிதன் மீட்கப்பட்டிருப்பான். அவன் போய் சத்தியத்தை சொன்னால் சிரிப்பான், நேற்று வரையும் குடிச்சிட்டு படுத்துக்கானந்தான், நீ போய் நமக்கு போய் உபதேசம் பண்ணாடுமா. இப்படிப்பட்ட இடர்களினாலே ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை மனிதன் இழந்து போகிறான். இப்படிப்பட்ட இடர்களினாலே
ஒரு பெரிய உன்னதமான அந்த தன்மை இழந்து போகிறான் என்று பார்க்கிறோம். இதுதான் கடைசி காலத்தில் நடக்க போகிறது. இயேசு கிறிஸ்து பிறந்த தேசம் ஒரு கிறிஸ்துவ தேசத்திலிருந்து கடைசி கால சபை வரல. ஒரு அந்நியனாக புரோஜனாக காணப்பட்ட கிழக்கு தேசத்தில் எப்படி இது நடக்கும் என்று கிறிஸ்துவ மார்க்கங்கள் இடையே போகிறாங்க. இப்படி ஒரு பலவிதமான சூழ்நிலையினாலே வேதத்தை அறிந்து ஆராய்ந்து கற்றுக்கொள்ளாமலும் தேவனிடத்து தன்னை கேட்காமலும் ஒரு இடரலை உண்டாக்கி கொள்கிறார்கள். பிலாத்து மனைவியை பார்க்கிறோம். அவன் இயேசுவை நியாயத்தீர்ப்பதை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அவள் போய் இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன்ட்டு கேட்கிறார் யார் என்று சொல்லி. அவள் தேவகுமார் என்று சொல்வதனாலே தன் கணவன்கிட்ட போய் சொல்கிறாள், நீ தீர்ப்பு செய்ய போது ஒரு தேவகுமாரன் அவர் என்ன பண்ணுறாத தீர்ப்பு செய்து விடான்னு சொல்லிட்டு அந்த ஜனங்கள் மத்தியில் தண்ணீரை கொண்டு இவருடைய ரத்தப்படி நீங்களே சாட்சி நான் பொறுப்பல்ல என்று அவன் விலைக்கு கொள்கிறான் என்று பார்க்கிறோம். அதன் பிறகு இயேசு மரணத்து பிறகு அந்த குடும்பம் மீட்கப்படுகிறது. அவரை ஈட்டியால் குத்தனப்பட்ட மீட்கப்படுகிறார்கள். கூட அந்த போர் செய்கிறவர் மீட்கப்படுகிறார்கள். எல்லாம் மரணத்து பின்பு மீட்கப்பட்டாலும் அவர்களுக்காக ஒரு நன்மை கிடைச்சது. ஆனால் கடைசிகள் அப்படி கிடையாது. கடைசிகளை மனவாட்டிகளை கடந்து வந்து இயேசு நீங்கள் சந்திக்கப்படவிட்டால் தான் மீட்பை மனிதர்கள் இழந்து போகிறார்கள் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். ஆனால் நாம் அருமளித்தவர் இயேசு கிறிஸ்து இதை நாம் ஒரு நாள் பாடுமாறின மாத்திரம் முக்கியமல்ல. அவர் பிறந்து வெனாத்திருந்த நாட்களிலிருந்து நமக்காக அவர் பல பாடுகளை அவமான துக்கத்தை சுமந்தார் என்பதை நாம் நினைவு கூறப்பட வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து வாழ்க்கை அவ்வளோ பெரிய கடினமான வாழ்க்கை. தான் தாய் மாத்திரம்தான் அவர் அங்கீகரிக்கிறார். யாருமே யோசிப்பு அதன்பை அங்கீகரிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார், நடைமுறைப்படுத்துகிறார். ஆனால் பலமுள்ள ஒரு துக்கம் சுமக்கிறார். ஆனால் சகோதரர்கள் முற்றுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா போனால் என்ன சொல்லுவாங்க, அவருடைய உங்கள் அண்ணன் யாருன்னு சொல்லுவாங்க. அதனால் வெளியில் நடைமுறைமாக போகிறது. தேவாலயத்துக்கு போனாங்க என்ன பண்ணுவாங்க, இவர் எப்படி பிறந்தாருன்னு சொல்லுவாங்க. அதனால் 12 வயது 30 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தலைமறைவு ஆகிறார். 30ஆம் வயதில் கிரியை உண்டான பிறகுதான் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் வெளியில் வருகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறப்பு நாள் பார்க்குறோம். அந்த அவமானத்தெல்லாம் காப்பாற்றப்படுவதற்காக ஒவ்வொரு தேசமும் மாற்றி மாற்றி அனுப்புவார் தேவன். ஏன்னா அந்த தேசத்தில் இருக்க முடியாது இல்லையா, கடினமான விஷயங்கள். இப்படிப்பட்ட நிலைகளை தான் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவருடைய வினாத்திருந்த நாளிலிருந்து அவர் உயிர்த்திருந்த நாள் வரைக்கும் ஒரு பெரிய சுமையை சுமந்த தேவன். ஆனால் நாமளும் இறை சமூகத்தில் அவர் பின்பற்ற வாழ்க்கை நாமளும் அநேக சுமைகளை சுமக்க வேண்டிய அவசியம் இருப்பதனாலே நாம் தைரியமாக எதிர்கொண்டு தேவனை சந்திக்க ஆயத்தப்படும்படியாக தேவன் நாம் ஏற்று கருத்து வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.